கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட இந்த செய்தி வேலைக்கு நான் வரவேற்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஸ்தாபிக்க நினைத்தது தேவனுடைய ராஜ்யத்தை. அவருடைய ஆளுகை தான் இந்த பூமியில் இருக்க வேண்டும். மனித ஆளுமையிலே, மனிதனுடைய ஆட்சியிலே, மனிதனுடைய ராஜ்யம், அதில் அநேக விஷயங்கள் தேவனுடைய சித்தப்படி இல்லை. அநேக விஷயன்றதுனா மொத்தமாகவே இல்லை. ஸோ தன்னுடைய சித்தப்படி இந்த பூமியை சீர்படுத்துவதற்கு, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்பினார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் திரும்பவும் மனிதனை கொண்டு வருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அவர் ஜீவனை கொடுத்து விட்டார். அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை கொண்டு போய் உலகத்திலே சேர்ப்பதற்கு அவர் ஒரு சிலரை தெரிந்து கொண்டார். சரி, அவர் தெரிந்து கொண்ட நபர்களை கவனிக்கும் பொழுது, அவர் தெரிந்து கொண்ட நபர்களை நாம் சற்று கவனித்தோம் என்று சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். அவர் அப்படி பிரசங்கிக்க ஆரம்பித்த பிற்பாடு 18வது வசனத்தை பாருங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். கவனிங்க, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். நம்ம இதை வாசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களாக தெரிந்து கொண்ட, அப்போஸ்தலராக தெரிந்து கொண்ட நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறவர்கள். குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு ஆயக்காரன். அவர் தெரிந்து கொண்ட நபர்கள் எல்லோரும் கவனிப்புக்குள்ளே வைத்து பார்த்தால் மேதைகளோ, சிறந்த படிப்பாளிகளோ அல்லது ஞானிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களோ இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அவர் தெரிந்து கொண்ட நபர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த மிக எளிமையான மனிதர்கள், மிக படிப்பறிவில்லாதவர்கள், பேதையாயிருந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம ஒரு காரியத்தை சிறப்பாக செய்யணும், பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் we will choose the best people. இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணுங்கிற இடத்துல செலக்ட் பண்ணப்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி தெரிந்து கொள்ளுதலை கொஞ்சம் கவனித்தோம்னா பேதமையானவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2 பதங்கள் அவர்களுக்கு உபயோகம் பண்ணப்பட்டது. நம்ம இன்றைக்கி அதை கொஞ்சம் கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். இவர்கள் எல்லோரும் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 2ல் மிகப்பெரிய ஒரு பிரசங்கம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3வது அதிகாரம் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது தேவாலயத்தில். அநேகர் அவர்களை பின்பற்ற தொடங்கினார்கள். அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினாங்க. இப்போ 4வது அதிகாரம் முதல்ல பாருங்கள். அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில்
ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கவர்களாக்குவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. 3 வருஷம் ட்ரெயின் பண்ணார். அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டுட்டார். அவங்க இப்போது ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? 3000 பேர். இப்போது தேவாலயத்தில் அற்புதம் நடந்துச்சு. அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர்? 5000 பேர். யார் பிரசங்கம் பண்ணா? படிக்காதவங்க, பேதமையானவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய கல்வி அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, பொது அறிவு இல்லாதவர்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஐக்கியூ கிடையாது. சரி, இதை நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக 13வது வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு, நல்லா பாருங்களேன், பைபிளை கவனிங்களேன். அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும். நீங்கள் பைபிளை சரியாக நீங்கள் நிதானிச்சிருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட 12 பேர் இருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்காக வந்து பிடிச்சிட்டாங்க. யூதாஸ் வந்து காட்டி கொடுத்துட்டான், பிடிச்சிட்டாங்க. எருசலேமு கொண்டு போயாச்சு. அங்கே எல்லாரும் அவரை காவலில் வச்சுருக்கிறாங்க. பேதுரு பின்னாலே பதுங்கி போய் உள்ளே போயிட்டார். அப்போ அங்கேருந்து அவங்க கேட்குறாங்க, நீயும் அவ கூட இருந்த ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மறுதளிச்சாப்புல. இப்போது அவர் இயேசு கூட இருந்தார்னு, நான் இயேசு கூட இருந்தவர்லாம் அவர் என்ன பண்ணல, இப்போது சொல்லலை. ஆனால் அவர் பேசுகிற விதத்தை வச்சே சொல்லிட முடியும் இவர் யார் கூட இருந்தவர்னு. நல்லா புரிஞ்சுக்க. இப்போது அவரை நீங்கள் சந்தேகப்பட்டுலாம் கேட்க தேவையில்லை, நீங்கள் இயேசு கூட இருந்தவரா அப்படின்லாம் இல்லை, கேட்க தேவையில்லை. இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட நபர்கள் யாருன்னா, படிப்பறியாதவர்களும் பேதமையானவர்களும். என்ன தேவனுடைய திட்டம்? தேவன் ஏன் இப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்? தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஏன் வந்து படித்தவங்களையும் கல்விமான்களையும் பெரிய ஆட்களையும் ஒதுக்கிட்டு மீன் பிடிக்கிறவங்களையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் பேதமையானவர்களையும் ஏன் சூஸ் பண்ணார்? சும்மா அப்படியே சூஸ் பண்ணிட்டார போகிற போக்கில்? அவர் தான் இந்த உலகத்துக்கு வந்தார்ல. வந்தவர் நல்ல அழகான, குறிப்பாக ரொம்ப திறமையான எலக்வன்ட் பீப்புள் அவர் சூஸ் பண்ணியிருக்கலாமே. ஏன் இப்படி சூஸ் பண்ணார்? ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவர் சூஸ் பண்ணுறதுக்கு பின்னால் காரணம் இருக்கா? அவர் இப்படி செய்கிறதுக்கு காரணம் இருக்கா? யாரை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார், என்ன செய்ய விரும்புகிறார்? நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு மிகப்பெரிய திறமைசாலிகளும் படிப்பறிவில் சிறந்தவர்களும், மிக முக்கியமாக எல்லா விதத்திலும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களும், பெரியவர்களும், மதிப்புள்ளவர்களும், ஃபேம் உள்ளவர்களும் தான் பயன்படுவாங்க. நம்ம அப்படி நினைக்கிறோம். இவர்கள் யார்? ஒன்றுமே அறியாதவர்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டாங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறத நம்ம கவனிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் நிருபம் 1வது அதிகாரம்
17வது வசனத்தை பாருங்க. அதில் பிற்பகுதி இப்படியாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பாருங்க, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்தியனை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே. இப்போ கவனிங்க, இயேசுவானவர் சிலுவையில் மரிச்சது வீணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால்? சாதுரிய ஞானத்தோடு பிரசங்கம் பண்ணால் இயேசுவானவர் சிலுவையில் மரிச்சதே என்னவாயிடும்? வீணா போயிடும். படித்தவனை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்தா அவர் சிலுவையில் மரிச்சதே என்னவாயிடும்? திறமையான ஆட்களை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்தா அவர் செஞ்சதே வீணாக போயிடும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் கூட பாஸ்டருக்கு படிக்கணுன்னா என்ன கேட்குறீங்க? படிக்காத ஆளையா கூப்பிட்றீங்க? படிக்காத யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் பாஸ்டர் ஆக்கிடுவீங்களா? என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ரைட்டா? நம்ம கொஞ்சம் படிப்போம், இது என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் இன்றைக்கி புரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த வசனம் பாருங்கள், 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன், கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். ஞானிகள்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். நீங்கள் வேதத்தை படிக்கிறப்போ வேதம் நம்மக்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசுவதற்கு மிக அற்புதமாய் தேவன் அதை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த வேதாகமத்துக்கிட்ட வரக்கூடியவங்க, இந்த வேதாகமத்துக்கிட்ட வரக்கூடிய யாராக இருந்தாலும் தன்னை ஞானின்னு நினச்சா, தன்னை அறிவாளின்னு நினச்சா, தனக்கு தெரியும்னு நினச்சா, தன்னுடைய திறமை மேலே ஒரு நம்பிக்கை உடைய நபராக இருந்தால், தன்னால் முடியுங்கிற இடத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சுவிசேஷமே பைத்தியமாக இருக்கும். இந்த சுவிசேஷமே அவங்களால் அங்கீகரிக்கப்படவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்டு சொல்லப்போனால் 21வது வசனம் பாருங்கள். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். உலகமானதுன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தன் சுய ஞானத்தினாலே யாரை அறியவில்லை? தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எம்ஃபில் முடிச்சிருக்கிறீங்க, டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் பெரிய படிப்பாளி, நீங்கள் திறமைசாலி, நீங்கள் பெரிய வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஃபர்கெட், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவங்க. ஏன் அப்படின்னா, ஒட்டகமானது ஊசின் காதில் என்ன பண்ணிட முடியும்? போயிட முடியும். ஒரு ஐஸ்வர்யன் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு ஞானி உள்ளே வர முடியாது. ஒரு அறிவாளி உள்ளே வர முடியாது. நான் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன், பொதுவாக எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுலாம் திருப்பி சொல்கிறேன். ஊசியின் காதில் ஒட்டகம் போகுமா? நம்ம டெய்லர் அண்ணங்க, டெய்லர் அக்காலாம் இப்போ ஊசியை கையில் வச்சுக்கின்னு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி ஊசியில் நுழைக்க முயற்சி நூலையே கோக்கிறதுக்கு ஆளுங்களை தேடினுக்கிறாங்க. அப்படி தானே? இப்போது 40-45 வயசு ஆகிடுச்சுன்னா நூல் கட்டான ஒன்று நல்லா தான் தைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நூலை கோக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? யாரையா ஒருத்தரை கூப்பிடுவாங்க, இங்கே வா, இந்த நூலை என்ன செய்யணும் அதுக்குள்ளே. ஆமாம், இதில் ஒட்டகம் எங்கே போகிறது? பைபிள் படித்தா அதில் கொஞ்சம் நமக்கு பேக்ரவுண்டும் தெரியணும். எருசலேம் மதில் சுவர்களில் அநேக வாசல் இருந்துச்சு. அதில் ஊசி வாசல்னு ஒரு வாசல் உண்டு. அது என்ன? 6 மணிக்கு கோட்டைன்னு அந்த எருசலேம் மதில் சுவருடைய வாசல் அடைக்கப்படும். வியாபாரத்துக்கு போனவன் 6 மணிக்குள்ளே உள்ளே வந்துடணும். வியாபாரத்துக்கு வரவனாக இருந்தாலும் 6 மணிக்குள்ளே உள்ளே வந்துடணும்.
6 மணிக்கு மேலே என்ட்ரன்ஸ் கிடையாது. அப்போ 6 மணிக்கு மேலே வந்தால் ஒரு சின்ன வாசல், இப்போ நீங்கள் உங்கள் கேட்டில் பார்த்தீங்கன்னா கார் போகிறதுக்கு ஒரு பெரிய கேட் இருக்கும். எல்லா நேரமும் அந்த கேட்டு திறந்துருக்காது. சின்ன கேட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, ஆள் மட்டும் வந்து போகிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற வாசலுக்கு பேர் தான் ஊசியினுடைய வாசல். அந்த வாசல் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஆள் நடந்துலாம் போக முடியாது. அவன் குனிஞ்சு தவழ்ந்து தாழ்ந்து உள்ள ஒடுங்கி தான் உள்ளே வர முடியும். ரொம்ப சின்ன வாசல் அது. அவன் எடுத்துன்னு அந்த பொருளெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் வேதாகமத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். 6 மணிக்கு மேலே பொருள் அவன் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ அப்போ உள்ளே போகிறதுக்கு அவன் மட்டும் போகலாம். அதுவும் ஒடுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போக முடியும். அதில் ஒரு ஒட்டகத்தை நுழைக்க முடியுமான்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் கார்லாம் இல்லை, பயணத்துக்கு ஒட்டகம் தான் இருந்துச்சு. அவன் போயிட்டு திரும்பி வரும்போது ஒட்டகத்தை உள்ளே கொண்டு வர முடியாது. ஒரு பரலோக ராஜ்யத்தில் ஒரு பணக்காரன் உள்ளே போவான்னு சொன்னால் அந்த ஊசி காது வழியை யார் போயிட முடியும்? ஒரு ஒட்டகமே போயிடலாம். அவ்வளோ கஷ்டம். இப்போ சொல்லுங்கள், நான் படிப்பாளி, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, நான் என்று ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சத்தியம் பைத்தியமாக இருக்கும். 2வது, தங்களுடைய சுய ஞானம் தேவனை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய வேலையை செய்வதற்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீனவனை தேடி போனார்? ஏன் ஆயக்காரனை தேடி போனார்னா, அவன்தான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்பயாவது கொடுக்க முடியும். அந்த இடத்துலையே அவங்கள சரி பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. படிப்பாளிகிட்ட போகணும், பெரிய ஆளுங்கிட்ட போகணும். அவங்களுடைய சுய ஞானத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்கள, சில்ட்ரன்ஸுக்கிட்ட இப்போ நீங்கள் போயிட்டு ஃபோனை பற்றி நீங்கள் எதாவது பேசி பாருங்கள். அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது அப்படி இல்லைப்பா, இது இப்படி. இப்போது வாழைக்காய் பஜ்ஜி போட்டு ஒரு அம்மா தட்டில் வச்சு கொடுக்குது. குழந்தைங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது கையில் எடுத்தாலும் முதல்ல எங்கே கொண்டு போய் வைக்கும்? எதை கையில் எடுத்தாலும் எங்கே வைப்பாங்க? வாயில் வைக்கும். இப்போ இதெல்லாம் காதில் வைக்குது. வாழைக்காய் பஜ்ஜி கொடுத்தோன்னு கொண்டு போய் எங்கே வைக்குது? இது நேராக காதில் தான் வைக்கிது. அந்தளவுக்கு அறிவு பெருத்துருச்சு இப்போ பிள்ளைங்களுக்கு. சரி, இப்போ அறிவு பெருத்த பிள்ளைங்கிட்ட நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லி பாருங்களேன், தே வில் கம் வித் நியூ ஐடியா. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஈஸியாக நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சுய ஞானத்தினால உங்களுடைய வழிநடத்துதலுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. முன்ன அப்படி கிடையாது. பிள்ளைங்க என்ன சொன்னாலும் நம்பும், பிள்ளைங்க பெற்றவங்க பேச்சை கேட்கும், கீழ்ப்படிவாங்க. இப்போ கீழ்ப்படியதில்லை. காரணம் என்ன? தே ஹவ் டெவலப்ட் தேர் ஓன் நாலேஜ். அப்போது ஒரு விஷயம் புரியுது, தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்யணும்னு சொன்னால் சுய ஞானத்தை வளர்த்துக்கிட்டு, சுய ஞானத்தை பெருக்கிக்கிட்டு, சுய இஷ்டத்தின்படி நடக்கிற எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, அதில் போக முடியாது. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுருவே, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பியான்னு சொல்லி கேட்டார். அப்படி கேட்குறப்போ அவனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, இப்போது உன்னை வழிநடத்துறது, காற்றானது தன் இஷ்டப்படி போகிறதுக்கு ஒரு வழிநடத்துறதுக்குன்னு உனக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்று வரும். அப்போது நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கும், நீயா நடக்க முடியாது, உன்னை ஒருத்தர் வழி நடத்துவார். அது இங்கே அப்ளிகபிள். என்ன அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு தன் சுயம் முழுவதையும் விட்டுட்டு தான் யாருன்னே இல்லாமல் கர்த்தர் சொல்கிறத கேட்க அப்படி பண்ணால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம் நடக்கும். அப்போ பாருங்கள், ஒரு பேதமையான ஒரு மனுஷன், தன் சுய அறிவை வளர்த்துக்காத ஒரு மனுஷன், தன் சுய அறிவுக்கு இடம் கொடுக்காத ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்யத்துக்கு பணி செய்கிறதுக்கு தகுதியானவன். இப்போ நீங்கள் எல்லாருமே சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம்.
நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணியை செய்கிறதுக்கு அடிப்படை என்ன தேவை அப்படின்னா, படிக்காமல் இருக்கணுமா பாஸ்டர், வேலை செய்யாமல் இருக்கணுமா பாஸ்டர், காலேஜ் படிக்கக்கூடாதா, டாக்டரேட் படிக்கக்கூடாதா அப்படின்னா, அது எதுவுமே சத்தியத்துக்கு பயன்படாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் உலகத்துக்கு பயன்படும். நீங்கள் உலக வேலை செய்யலாம் அதில், நீங்கள் சம்பாத்தனை செய்யலாம் அதில், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது என்ன செய்யாது, பயன்படாது. அதனால தான் அவர் என்ன 1 கொரிந்தியரில் பாருங்கள், குறிப்பாக 19வது வசனத்தை பாருங்கள். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே? பாருங்க, எத்தனை பேரை கேட்கிறாரு பாருங்க. ஒன்று ஞானி, புத்திசாலி, வேதபாரகன், தர்க்க சாஸ்திரி, இவையெல்லாம் சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது யூதர்கள் 22. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர் இவ்வளவு பெரிய கொஸ்டின் பண்ணுறார். நீ கிரேக்கனா இருக்கிற, யூதனா இருக்கிற, நீ வேத பார்க்கனா இருக்கிற, தர்க்க சாஸ்திரியா இருக்கிற, ஒருவேளை உன்னை ஞானி நினச்சா, இவங்க யாரும் என்ன பண்ண முடியாது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய முடியாது. உங்கள் ஜாதி பெருமை உங்களுக்கு இருந்துச்சுனாலும் நீங்கள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் அறிவை தேடுறவளாக இருந்தாலும் முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் ஃபிலாசபி தேடுறதுனால முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தாழ்மையான, தான் ஒன்றுமில்லை, தன் தகுதி, தன் அறிவு, தன் சிந்தை, தன் செயல்பாடு எதுவுமே அதுக்கு தகுதியானதில்லை. தன்னை முழுமையாக ஆவியானவர் நடத்துறதுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிற ஒருத்தரை தான் தேவன் பயன்படுத்துவார். ஸோ அதுதான் அவருடைய திட்டம். தேவன் இந்த உலகத்தில் யாரை பயன்படுத்துவார்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் அ வெல் எஜுகேட்டட், நீங்கள் பெரிய ஆளாக இருங்க உலகத்தில், ஆனால் நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தேவன் பயன்படுத்துவார். நான் அடிக்கடி பெத்தனி உங்களுக்கு உதாரணம் காட்டுறது இதுதான். சிம்பிளாக நான் ஒவ்வொரு முறையும் நான் பார்க்குறப்போ, ஒரு நாள் மழை, அங்கே மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அம்ப்ரல்லா, ஒரு 2-3 அம்ப்ரல்லா இருக்கும். அதை ரோலிங் பண்ணி மடக்கிறது, விரிக்கிறது எல்லாம் செய்யலாம். ஒருத்தர் ட்ரௌசர் போட்டுட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். நானும் பாஸ்டரும் ஏதோ ஒரு வேலையை பேசிக்கிட்டு லிஃப்ட்டில் இறங்கி கீழே வந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த இதெல்லாம் அழுக்க தொடச்சி க்ளீன் பண்ணிருக்கார், அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். பாஸ்டர் எனக்கு தெரியும், அவர் ஆல்பர்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிள் ஆல்பர்ட் அவர் பேர் அப்படின்னு. ஆல்பர்ட் எனக்கு தெரியும் பாஸ்டர், அவர் என்ன செய்கிறார் தெரியுமா உனக்கு அப்படின்னு. அவருக்கு தெரில பாஸ்டர், அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த சபையில் எல்லா சனிக்கிழமையும் வேலை செஞ்சுட்டு எல்லாம் வேலை செய்வாங்க, சுத்தப்படுத்துகிற வேலையை மட்டும் அவர் செய்வார், எல்லா இடங்களிலும் கழுவுறதையும் துடைக்கிறத மட்டும் செய்வார். அவர் யார் தெரியுமா? 300 கம்பெனிகளுடைய 300 கம்பெனிக்கு அந்த கம்பெனியுடைய எம்டி அவர். இங்கே ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப யதார்த்தமாக இருப்பார். சர்ச்சுக்குள்ளே வந்தார்னா, நான் பெரிய எம்டி, எனக்கு இத்தனை கம்பெனி இருக்குது, அத்தனை கம்பெனியோடைய எம்டி நான் அப்படின்லாம் அவருக்கு உள்ளே வரமாட்டார். வந்துட்டு எல்லா வேலையும் செய்வார். கடைசியாக இப்போ பார்க்குறப்போ 2 ஸ்டூடெண்ட் பாஸ்டரு, அவங்க படிக்கணும், அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, யாராவது நம்ம கம்ப்யூட்டர் தேவைன்னு சொன்னேன். முதல் வேலையை அவர் தான் வாங்கி கொடுத்தார். அவர் தான் அவங்க 2 பேரும் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தார். அவருக்கு பணங்கிறது எவ்வளவோ என்னென்னவோ வேலை இருக்குது அவருக்கு. ஆனால் சபையில் அவர் எங்கே தெரியுமா இருப்பார்? கழுவுற இடத்துலையும் துடைக்கிற இடத்துல இருப்பார், சுத்தம் பண்ணுறதுல இருப்பார். என்ன மினிஸ்ட்ரி எனக்கு? நான் பிரசங்கம் பண்ண முடியாது, நான் என்ன பண்ண முடியாது, பெரிய பெரிய வேலை செய்ய முடியாது, கழுவுற வேலை தான் என் வேலை. உங்களுக்கு தெரியுமா, நான் பெத்தனியில் பார்த்து கற்றுக்கிட்ட அடிப்படையான ஒரு பாடம், நீ எவ்வளவு பெரிய உயரத்தில், நீ ஊருக்கு ஒபாமாவாக இரு, பிரச்சனை இல்லை, ஆனால் உன் அறிவை கொண்டு வந்து சர்ச்சை கட்டலாம், சர்ச்சில் நான் ஒரு வேலையை செய்யலாம், சபையில் என்னுடைய அறிவு பயன்படும், என் அனுபவம் பயன்படும், என்னுடைய உலக விஷயம் பயன்படும் நினச்சோம்னா சர்ச்சில் அது ஒரு காலத்திலும் பிரயோஜனப்படவே படாது. உங்கள் திறமையை கொண்டு வந்து சர்ச்சில் காட்டலாம், உங்களுடைய அறிவை காட்டலாம்னு நினச்சிங்கன்னா
தேவனுடைய திட்டம் அது கிடையவே கிடையாது. அவர் சூஸ் பண்ணதெல்லாம் யார் தெரியுமா? படிக்காதவங்க, பேதமையானவங்க. அவங்களுடைய சுயத்தை அழிக்கிறதுக்கே கர்த்தர் மிகப்பெரிய பாடுபட்டு உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தினார். எனக்கு கொஞ்சம் திறமை இருந்துச்சுன்னா நான் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கிறதுக்கு பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் என்னால் ஒரு காரியம் ஆகும்னு நினச்சா அங்கே கிறிஸ்துவை நான் மறைத்து விடுவேன். நான் தான் தெரிய ஆரம்பிப்பேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் ஒரு சிறந்த பாட்டு எழுதக்கூடிய ஒரு நபராக இருந்தேன்னு வச்சுங்களேன், ஒரு சிறந்த மியூசிஷியனாக இருந்தேன்னா என் பேர் தான் கிறிஸ்து பேருக்கு முன்னால் தெரியும். அது கர்த்தருக்கு பயன்படுமான்னு கேட்டால், அது கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு உதவி செய்யுமான்னு கேட்டால், அவங்க பிரபலமாகறதுக்கு உதவி செய்யும், கிறிஸ்துவை பிரபலமாக்காது. நம்ம பாடக்கூடிய எத்தனை பாடல்கள் யார் எழுதினானே தெரியுங்களா? தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவத்தில் பல வருஷமாக கீர்த்தனை பாடலுக்கு கீழே பேர் எழுதியிருக்கோம், மாசிலாமணி ஐயர்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு அந்த பாட்டெல்லாம் எழுதுனா மாசிலாமணி ஐயர் யார் தெரியவே தெரியாது யாருக்கும். இப்போது பாட்டுக்கு பேட்டன்ட் ரைட் வாங்குறாங்க. பாட்டுக்கு இது என் பாட்டை யாரையாவது உபயோகம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இது என் பாட்டு. என்ன வந்துருச்சு இப்போது? கிறிஸ்து மறைக்கப்படுற திறமையானவங்க இருக்கிறாங்க. 10,000 பேரை கூட்டுற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, 50,000 பேரை கூட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் எங்கே போனேன் தெரியுமா? நான் 4 மாவடி போனேன், நான் மோகன்சிக்கிட்ட போனேன். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போனேன்னு கேட்டால் இல்லவே இல்லை. எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை என்ன? திறமையானவர்கள், படிப்பாளிகள், அவங்க எல்லாம் யாரை மறைச்சிருவாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவை மறைச்சிருவாங்க. பேர் சொல்லப்படும், ஆனால் சிலுவை வீணாக போயிடும். அதனால தான் பவுல் சொன்னார், நான் சாதுரிய ஞானத்தோடு சபையை கட்ட வரல, என்னுடைய திறமையை வச்சு நான் பண்ண வரல. அந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் பாருங்கள், 1வது வசனம் வாசிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். நான் என்ன தெரியுமா தீர்மானம் பண்ணேன்? பவுல் யாருங்க? மீன் பிடிச்சவரா? ஆயக்காரனா? பவுல் எவ்வளோ பெரிய படிப்பாளி தெரியுங்களா? கமாலியேல் பாத்தில் உட்காந்து படித்தவர், ஃபிலாசபர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இனி நான் அல்ல கிறிஸ்துவே எல்லான்னு சொன்னதுனால தான் ராஜ்யம் கட்டப்பட்டது. மீன் பிடிக்கிறவங்களை கூப்பிட்டாரு, படிக்காதவங்களை கூப்பிட்டாரு, படித்தவங்களை கூப்பிட்டாரு. யாரை தெரியுமா? தான் ஞானத்தை பயன்படுத்தாத ஒரு ஆளை, தான் அறிவை பயன்படுத்தாத ஒரு ஆளை. உண்மையவே சொல்லட்டுங்களா, நான் நினைக்கிற எந்த மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தகுதியற்ற ஒருவன். தங்கிட்ட ஒரு திறமை இருக்குது, என்னால் இது முடியும், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவே முடியாது. நான் என்னால் இதை முடிச்சிருங்க பாஸ்டர், நான் இப்படி செய்வேன் பாஸ்டர், நான் அப்படி பண்ணுவேன் பாஸ்டர். நீங்கள் பண்ணுங்க, நான் இல்லை. நான் முழுசும் தேவன்கிட்ட கொடுக்குறேன். அவருடைய ஆவியானவரை நடத்திட்டுன்னு சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, யார் ஊழியத்துக்கு வர முடியும்? திறமையானவங்க வேணும், படித்தவங்க வேணும், ஆனால் பவுல மாதிரி வேணும். உண்மையாகவே இந்த உலகத்தில் எல்லாரும் வேணும். படிக்கலைன்னா கூட வாங்க, 6வது தான் படித்தேன், சர்டிஃபிகேட் கூட கிடையாது, வாங்க ஊழியம் செய்கிறதுக்கு வாங்க. ஏன்னா உன் இருதயம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்குது, நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்ப. நான் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு நாள் நீ வேஸ்ட். நீ 6வது படித்தாலும் சரி, நீ எல்லா படிப்பும் படிச்சிருந்தாலும் சரி. ஏன் தெரியுமா? ராஜ்யத்தை கட்டுறதுக்கு சுயத்தை வெறுத்தவங்க தான் வரணும். தன்னுடைய அறிவை பெருத்தவங்க, அறிவை பயன்படுத்துகிறவங்க, இந்த உலகத்தில் அறிவுனால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்க போயிட்டு வேறு வேலையை பாருங்கள். நான் என்ன யோசிப்பேங்க,
நான் கர்த்தருக்கு முன்னாடி இந்த ஃபுல்பிட்டில் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் இல்லை. என்னுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஏபின்னு பிரித்தப்போ செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படிலாம் வாங்குவேன். ஃபஸ்ட் ரேங்க் எப்பயாவது ஒரு முறை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறேன். அப்போ நான் நினச்சிட்டேன், நான் பெரிய ஆள் தான் போல் இருக்குது, நிறைய நமக்கு படிப்பு இருக்குது, நல்லா படிக்கிறோம் போல் இருக்குது. செகண்ட் ரேங்க் வாங்குகிறோம், தேர்ட் ரேங்க் வாங்குறோன்னா அப்போ என்ன அர்த்தம்? பெரிய ஆள் தான் நம்ம அப்படின்னு நமக்குள்ளே ஒரு எண்ணம் படிப்பை பற்றி. 10th மார்க் வந்த பிறகு தான் இருந்துச்சு நம்ம எவ்வளோ படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆவரேஜ் மார்க் தான். 5 மார்க் கம்மியாயிருச்சு டீச்சர் ட்ரைனிங் சேர்க்குன்னா. அப்போ நமக்கு ஒரு விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதணும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி வாங்கியாச்சு. சரி, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறதுக்குள்ளேயே என் லைஃப்பில் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பற்றி எல்லாமே வேறு மாதிரி போயிடுச்சு. ரைட், எங்கேயும் என்ன மெடிக்கல் ஃபீல்டாக டாக்டர் ஆகணும், டாக்டர்லாம் ஆக முடியாது. கடைசியில் ஒரு டீச்சர் ஆகலாம், அதுக்கும் சான்ஸ் இல்லை, எதுக்குமே சான்ஸ் இல்லை. ரைட், என்ன செய்யலாம்? நம்ம தான் இப்போ தான் தெரியுமே, எந்த வேலையும் ஆகலைன்னா கடைசியில் எந்த வேலைக்கு தான் வருவோம். ஊழியத்துக்கு போகலாம், ஊழியத்துக்கு போகலாமா? இல்லை, ஊழியத்துக்குலாம் இல்லை, இது ஒரு வேறு வேலை போகலாம். கர்த்தர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார், என்னை கூப்பிட்டு வந்தார். ஊழியத்துக்குன்றதுக்கு முன்னாடி என்னை நான் மதிப்பிட்டு சொல்லுவேன்னா, இந்த சபையில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் டெஸ்ட் வச்சு என்ன சொன்னால், நான் ஒரு அரைக்குடம், எதுவுமே எனக்கு முழுசாக தெரியாது. பாட்டு பாடுவேன், அந்த குரலை கேட்குறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. மியூசிக் வாசிப்பேன், கார்டு முழுசாக பிடிக்க தெரியாது. கவிதை எழுதுவேன், இன்னும் ஒத்து சரியாக போட்டு கூட என்ன பண்ண முடியாது, எதுகமோன தெரியும், எங்கே எந்த ஒற்று வரும்னு ஒழுங்காக தெரிறதில்லை. இலக்கணத்தில் உட்காந்து உரைநடை நல்லா எழுதுவேன், சந்து பிழை நிறைய இருக்கும். பிரசங்கம் பண்ணுவேன், நல்ல பிரசங்கியர் கிடையாது. போய் கவுன்சிலிங் கொடுப்பேன், என்ன பணி செஞ்சாலும் நான் ஒரு அரைக்குறைன்னு எனக்கு தெரியும். ஆனால் வேலையை முடிச்சு திருப்பி பார்ப்பேன், ஒருத்தர் நிறைவாக செஞ்சுருப்பார். ஏன் தெரியுங்களா? இந்த ஊழியத்துக்கு நான் வந்த நாள்லேருந்து என் அறிவையோ என் திறமையோ என்னுடைய எதையுமே நான் நம்பினதில்லை. ஏன்னா அது எதுவுமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாது. நான் நினச்சிருந்தேன்னா இந்த ஊழியத்தில் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். எனக்கு தெரியும் என்னது நான் அப்படிங்கிற என் அறிவோ என் அனுபவமோ என் சிந்தையோ இது வரைக்கும் நடத்தியிருந்தா இவ்வளவு பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்போது இவங்க மாத்திரம் இல்லை, வேதத்தில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தேவனுடைய திட்டத்தை விளக்கப்படுத்துறதுக்கு ரோமர் 1வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 1வது அதிகாரத்தை பாருங்களேன். தேவனுடைய திட்டம் எப்படி தெரிந்து கொள்ளுகிறது, யாரை தெரிந்து கொள்ளுகிறது, எதற்கு அவர் அப்படிப்பட்ட திட்டத்தை வச்சிருக்கிறாருங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த பேசேஜும் நமக்கு உதவி செய்யும். 18வது வசனத்தை பாருங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவக்கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பாருங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே கவனிங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். அவருடைய உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகமானது தன்னுடைய சுய அறிவினாலே தேவனை அறியாது. அவங்களுக்கு கர்த்தர்னு தெரியும், ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டாங்க, தங்களை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. தங்களை ஞானிகள் நினச்சிருப்பாங்க. அவங்க தான் சுவிசேஷம் அவங்களுக்கு உள்ளே போகவே போகாது. நான் இதை எப்படி பார்க்குறேன் தெரியுங்களா?
இந்த சர்ச்சுக்குள்ளே கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு தாழ்மையாக உட்காந்துக்கிற ஆத்மாவுக்கு கர்த்தர் அப்படியே உணர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் ஞானிங்க கொஞ்சம் பேருங்க உட்காந்துருப்போம், அவங்க நம்ம மெசேஜுக்கு மார்க் போட்டுருப்பாங்க. ஏன் இந்த வார்த்தையை இவர் இப்படி சொன்னார், இதுக்கு இதுவா அர்த்தம், அது அப்படியா, ஏன் இந்த உதாரணத்தை சொன்னார்? உங்களுக்கு தெரியுமா, சுய ஞானத்தினால நம்முடைய இருதயம் இருளடைஞ்சு போயிடுமா. நம்ம தேவனுடைய அந்த உணர்வே இல்லாமல் தேவன் பேசுகிறாருங்கிறதுக்கு என்னை முற்றிலும் தூக்கி தூர வச்சுட்டு கர்த்தாவே பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். அவங்கக்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். யார் மூலமாக பேசுவார்? ஸ்டீஃபன் மூலமாக பேசணுமா? ஸ்டீஃபன் தன்னை ஞானி நினச்சி, அறிவாளி நினச்சி, தனக்குத்தான் எல்லாம் தெரியும் நினச்சி உட்காந்துட்டு இருந்தான்னா அவன் மூலமாக கர்த்தர் பேசவே மாட்டார். யார் மூலமாக சபையை கட்டுவார்? தன்னை நான் நினைக்கிற யாரை கொண்டும் கட்ட மாட்டார். அவங்க பைத்தியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவங்க சுய ஞானத்தில் பெரிய ஆட்கள். அப்போது மீன் பிடிக்கிறவங்களுக்கு பின்னால் ஏன் இயேசு கிறிஸ்து போனார்? ஏன் ஒரு ஆயக்காரன் பின்னால் போனார்? அவங்கள கூட்டு வந்தால் தான் அவங்க பெருமையை தேட மாட்டாங்க, அவங்க மகிமையை தேட மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அர்ப்பனுக்கு வாழ வந்தால் இந்த காலம் அப்படி இருக்குது. ஒன்றும் இல்லாதாங்க கூப்பிட்டோம், படிக்கலைன்னு சொல்லி கூப்பிட்டுடலாம், ஒன்றும் இல்லாத வந்துருப்பாங்க. ஊழியத்துக்கு வரும்போது பார்த்தா ஒன்றும் இல்லாதான் இருப்பாங்க. ஆனால் ஊழியத்தில் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கிற ஒன்று, அவங்க தங்களுடைய காரியத்தை ஸ்தாபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படாது. இதான் நடந்துக்கிட்டது உலகத்தில். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு என்ன நடக்கணும்? நான் யாரையோ ஊழியக்காரங்களை பேச நினைக்காதீங்க. நீங்களும் நானும் எதுக்கு தெரியுங்களா அழைக்கப்பட்டோம்? சர்ச் அட்டன் பண்ணிட்டு போகிறதுக்கா? நீங்களும் நானும் எங்கேவோ இருந்தோம், அற்பமாக இருந்தோம், தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. பாவியாக இருந்தோம் தெரிஞ்சுக்கிட்டாரு, தள்ளப்பட்டவங்களாக தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம எவ்வளோ மோசமானவங்க நம்மளை கூப்பிடும்பொழுதே இஸ்ரவேல் என்னும் கன்னிகன் தான் கூப்பிட்டாரு. நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் நல்லா இது ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு விபச்சாரியை ஒரு வாலிபன் திருமணம் பண்ணிக்கிறான். அந்த வாலிபனுக்கு அந்த ஸ்திரீ எவ்வளவு உண்மையும் உத்தமமாக இருக்கணும், எவ்வளவு தாழ்மையோடு இருக்கணும், எவ்வளவு தான் ஒன்றும் இல்லை, தனக்கு கிடைச்ச பாக்கியத்துக்கு நான் இப்படி இருப்பேன். அப்போது நம்ம எல்லாரும் என்னென்னு பார்க்கணும், நம்ம எல்லாரும் எந்த நிலையில் இருந்தோம் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அநேக பிரபுக்கள் இல்லை, அநேகர் வல்லவர்கள் இல்லை, அநேகர் பெரியவங்க இல்லை, எல்லாம் இல்லாதவைகளையும் இழிவானைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார்? அவரே ஞானமும் மீட்புமாக நமக்கு ஆனார். அப்போ அப்படி ஆனவர் என்ன செய்ய சொன்னார்? இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே நம்ம பேரை வீட்டுக்கு எழுத பார்க்குறோம், நம்ம ஆளுகையை உலகத்தில் ஸ்தாபிச்சுட்டு போக பார்க்குறோம், நமக்கு பின்னால் பேர் சொல்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த பார்க்குறோம். இல்லவே இல்லைங்க. நாளைக்கு நம்ம மறக்கப்பட்டு போயிடுவோம், கொஞ்ச நாளில் மறக்கப்பட்டுருவோம். ஆனால் நீங்கள் ஏற்படுத்தின தேவனுடைய ராஜ்யம் இன்னொருத்தரால் தொடரப்படும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம பூமியில் நம்மலாம் பெரிய ஆள் ஆகிறதுக்கு தானே வாழ்கிறோம். நம்ம பேர் எவ்வளோ பெருசாக இருக்கும், நம்ம புகழ் எவ்வளோ தரம் கிடைக்கும், நம்ம எவ்வளோ பெரிய திறமைசாலிங்க, நம்ம எவ்வளோ நல்லவங்க. இல்லைங்க, நான் நல்லவன் கிடையாது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் வந்திருக்கிறேன். நான் இல்லை, என்னை கொண்டு தேவன் ஒரு ஆத்மாவை சந்திக்கணும்னா அதுக்கு அடிப்படை என்ன நான் இழக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே ஒருத்தரை நடத்தாது இருக்கிறதுக்கு தடையே எது தெரியுமா? உங்கள் சுய அறிவு, உங்கள் சுய விருப்பம், உங்கள் சுய தேடல், உங்கள் சுய புகழ்ச்சி. நீங்கள் அதை தூக்கி ஓரம் வச்சுருங்களேன். இப்போது அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 4 5வது வசனத்திலிருந்து பாருங்கள். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பர்களும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும்
பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் யாருக்கு எதிராக கூடினாங்க? பேதுருவுக்கும் யோவானுக்கும் எதிராக வந்தாங்க. சரி, அவர்களை நடுவிலே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள்னு கேட்டாங்க. சரியா? நீங்கள் எப்படிப்பா இதெல்லாம் செஞ்சீங்க? நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறீங்கள, இது எந்த நாமம், எந்த வல்லமை? அவங்க சொல்கிறாங்க, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, பேதுரு தன் சுய அறிவினாலே நிறைந்து, தன் அனுபவத்தினாலே நிறைந்து, இவ்வளோ நாள் இயேசு கிறிஸ்துனாரு. இப்போ யார் தலைவர் சொல்லுங்கள்? இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ அப்போஸ்தலர்கள்லாம் லீடர் யார்? இப்போ யார் பேர் பெருசாக வரணும்? அங்கே கவனிங்க. இப்போது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொல்கிறாரு, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து, அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இது ஆக்சுவலாக என்னன்னு எழுதப்பட்டிருக்கணும் தெரியுங்களா? குருடனாயிருந்த இவனை நான் எழுப்பினதற்கு காரணம், அப்படி தான் வந்திருக்கணும். இல்லை, முடவனாயிருந்த இவனை நான் குதிக்க வச்சதுக்கு காரணம், ஏதோ ஒரு அற்புதம் அப்படி வச்சுக்கங்க. இல்லை, குஷ்டரோகியாக இவன் இன்னைக்கு சுஸ்தமானதுக்கு காரணம் நான் தான் அவனை எழுப்பினேன். என்னால் தான் இப்போ குதித்து எழுந்து நடந்துட்டான். தேவாலயத்தில் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ இது நடந்துச்சு. இல்லை, இதை செஞ்சது யார்? நான் தான் செஞ்சேன். அவன் பிணியாளி, அவனுக்கு ஒரு உபகாரம் செய்யுது, நான் ஒரு உதவி செஞ்சேன். இந்த உதவி செஞ்சதுக்கு யார் காரணம்? இவன் ஆரோக்கியமானான் என்று இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் மட்டும்தான். இந்த பாட்டு யாருப்பா எழுதுந்து? நான் தான் எழுதினேன். இந்த சபையை யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். நம்ம ஐபிஎஸ்சி சர்ச்சில் மட்டும்தாங்க இந்த சர்ச்சை யார் கட்டினான்னு என்ன பண்ணல. முன்னாடி வந்தோடனே அந்த கல்லை போய் பார்த்துருக்கீங்களா? முன்னாடி 2 கல் போட்டிருக்க, பார்த்துருக்கீங்களா? யார் கட்டினது இந்த சர்ச்சை? இந்த சர்ச்சை அவர் தான் கட்டினார். சால்தான் பாஸ்ட் பேரை போட்டுக்கல, பெத்தனி சர்ச் பேர் போட்டுக்கல. இது தேவன் கட்டினது. ஒரே ஒரு பேர் மட்டும்தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால ஆகும் என்று அவர் சொன்னார் இல்லையா? சேனைகள் கர்த்தர் சொன்னார். அதுதான் எங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்குது. இதெல்லாம் யார் செஞ்சது? தேவன் செஞ்சார். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு கூட என்ன கிடையாது. எங்கள் தகுதி எங்களால் உண்டாகலை. நான் என்னால் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு யோசனை கூட வரக்கூடாது. அவ்வளோதான். அப்படி யோசனை வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தகுதியே கிடையாது. அப்போ நம்மளால் ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியல, என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம இன்னும் ஞானியாகவே இருக்கிறோம். நம்ம இன்னும் நம்முடைய ஏதோ ஒன்று நம்மளை ஆட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று நாம் வச்சுருக்கிறோம். இன்னும் அதை தூக்கிட்டு பரிசுத்தாவே நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் சுவிசேஷம் போய் ரீச் ஆகும். வெறும் பாஸ்டருக்கான மெசேஜாக இது இல்லை, ஊழியக்காரங்களுக்கு மெசேஜாக இல்லை, எல்லா விசுவாசிகளும் நாம் தான் சபையை கட்டணும். ஏன் இன்னும் கட்டாத இருக்கிறோம் தெரியுமா? நம்ம ராஜ்யத்திலே இருக்கிறோம், நம்ம இடத்துல இருக்கிறோம். அதனால தான் அங்கே கவனிச்சாங்க, வீடு கட்டுகிறவர்களால் பாருங்க, அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை.
நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இல்லை என்று அவங்க தெளிவாஸ் உறுதியாக சொன்னார். இந்த நாமந்தான், அவரால் தான் ரட்சிப்பு. வாங்க அந்த பாஸ்டர் மீட்டிங்க்கு போகலாம், இந்த மீட்டிங்க்கு போகலாம், அங்கே பெரிய கூடுகை, இங்கே இந்த வல்லமையான ஊழியக்காரர். யாருடைய ராஜ்யங்க கட்டப்பட்டிருக்குது சொல்லுங்க நீங்கள்? எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷம் சொல்ல வந்த ஒரு ஊழியக்காரனை நம்ம ஒரு பெரிய ஊழியக்காரன் கூட கம்பேர் பண்ணி சொல்லிடுறோம், இவர் ஜெபம் பண்ணா இல்லை அங்கே ஜெபம் பண்ணணும். யாருடைய ராஜ்யம்? என்ன கிறிஸ்தவம் பண்ணுச்சு? இப்போது நான் கேட்குறேன், இந்த பைபிளை வச்சுருக்கிற நானும் சரி ஒரு பெரிய ஊழியக்காரன்னு சொல்கிறேன், அவருக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவர் வல்லமையானவர்னா எனக்கு கொடுக்கப்பட்டது யார்? அப்புறம் சாதாரண ஒரு விசுவாசி கொடுக்கப்பட்டது யார்? எல்லாம் ஒன்றுன்னு ஏன் நமக்கு தெரியல? நம்ம என்ன செஞ்சிட்டோம்? திறமையானவங்க, வல்லமையானவங்க. என்ன வல்லமையானவங்க? ஒரே பரிசுத்த ஆவியானவர். அவரை எப்படி வித்தியாசப்படுத்திட்டு நம்ம இன்னும் ராஜ்யத்தை பற்றி புரிஞ்சிக்கல. நான் பிரசங்கம் பண்ணால் ஒருத்தர் ரட்சிக்கப்படுவானா, நீங்கள் பண்ணால் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? நான் ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி சுகமாச்சுன்னா நீங்கள் பண்ணால் சுகமாவாதா? ஏங்க பாஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை எங்கே? அப்போ உங்களுக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்ல. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பதில் இன்னும் அதில் அறிவு இல்லாமல் தெளிவு இல்லாமல் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறாருன்னு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லணும். நீங்கள் பெரிய ஆள்னு காட்டக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இத்தனை வருஷம் என்னை பார்த்துருக்குறீங்க. 2007 2014 இத்தனை வருஷமும் சரி, நான் ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்கு முயற்சிக்கலன்னு நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? அதை காட்டுன்னு நினச்சிருந்தா இன்றைக்கி என்னுடைய ராஜ்யம் பெருசாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி பாஸ்டர்ஸ் செய்கிறாங்க. அந்த தப்பை செய்யக்கூடாது. கிறிஸ்து மட்டும் தெரியணும். இங்கே கிறிஸ்து மட்டும்தான் பெரியவர். அவருடைய நாமம் இல்லாமல் ரட்சிப்புக்கு வேறு எந்த நாமமும் கிடையாது. அவரை அறிவிக்கிறதுக்கு என்னை முற்றிலும் தாழ்மையான பாத்திரமாக கொடுத்தா மட்டும்தான் அவருடைய பேர் பெருசாக தெரியும், அவருடைய நாமம் தெரியும். அது சரியான இடத்துல இங்கே இருக்குது. ஸோ கடைசியான ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து நிறைவு செய்யலாம். பாருங்கள் 14. மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாது இருந்தது. பாருங்க, சாட்சி சரியா இருந்தா ராஜ்யத்தை நீங்க கட்டுறதை ஒருத்தரும் எதிர்க்க முடியாது. உங்க சாட்சி சரியா இருந்தா நீங்க பேசக்கூடியது, நீங்க செய்யக்கூடியது யாரும் எதிர்க்க மாட்டாங்க. உங்களுடைய நீங்கள் பாருங்கள், நீங்கள் பேதமையாக இருங்க, படிக்காதவங்களா இருங்க, ஒன்றும் இல்லாதவங்களா இருங்க. இங்கே வர ஒரு சாதாரண படிப்பே இல்லாத ஒரு பாட்டியால் ஒரு ரட்சிப்புக்கிற ஒருத்தவங்களை நடத்த முடியுமா? முடியும். ஒரு வயசான ஒரு நபரால் செய்ய முடியுமா? முடியும். ஆனால் நான் யாருக்காக வாழ்கிறேன்? கிறிஸ்துவுக்காக நான் அழைக்கப்பட்டேன். கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கை, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மறந்துடுங்க. நீங்களும் என்ட்ராக மாட்டீங்க, இன்னொருத்தரும் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவன் தெரிந்து கொண்டவங்க ரொம்ப அற்பமானவங்க. ஏன் அற்பமானவங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு? அவங்க தான் கர்த்தர் சொல்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்பு பெற்றவங்களாக இருந்தாங்க. பணக்காரங்களோ படிப்பாளிகளோ சுய அறிவுள்ளவங்களோ தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அறிவுக்கு விரோதமானவங்க, பைத்தியத்தை அவங்களுடைய ஞானத்திலே போயிட்டவங்க. ஆனால் ஏழையாக இருக்கிறதுனால உண்மையாக இருந்துருவாங்க, படிக்காத இருக்கிறதுனால பக்தியாக வந்துடுவாங்க. அப்படிங்கிறதுலையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அங்கேயே எடுத்து போட வேண்டியது நிறைய இருக்குது. நீங்கள் சாதாரண இடத்துலையே உங்களுக்கு பெருமை இருக்குன்னா கொஞ்சம் பணம் இருந்தாலோ படிப்பு இருந்தாலோ கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம சபையில் பெரிய பணக்காரங்க, ஆனால் அவங்க தாங்க இங்கே தொடப்பத்தை பிடிச்சி பெருக்குவாங்க அப்படின்றது நிலை எனக்கு வரும். இவங்க தாங்க இந்த சபையில்
ஃபிலாசபர் அவங்க தாங்க, டாக்டரேட் முடித்தவங்க அவங்க தாங்க பாத்திரம் கழுவுறவங்க என்றைக்கு வரும். இவங்க தாங்க உண்மையாகவே கர்த்தருக்காக நான் இல்லாமல் வாழ்கிற ஒருத்தவங்க. அந்த ஒரு மனப்பான்மை என்றைக்கு வருதோ, என்றைக்கு நம்ம இதெல்லாம் விட்டு கொடுக்குறோமோ, நம்ம சபையில் அநேகர் தேவன் வந்து கொண்டு வந்து சேர்ப்பார். நம்ம ஏன் தடையாக இருக்கிறோம்? கொஞ்சம் நிதானிப்போம். நம்ம சபையில் இன்னும் அநேக ஆத்துமாக்கள், நான் கணக்கு பண்ணி லிஸ்ட்டு போட்டு பார்த்தேன். நேற்று தான் ஒரு நேம் லிஸ்ட் எடுத்தோம். ஜஸ்ட் 200 பேர் தான் இருக்கிறோம். லிஸ்ட்டு ஒழுங்காக எடுத்தால் 200 பேர், 203 பேர். விசுவாசம் சர்ச்சில் 203 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்க. இப்போ கணக்கு பண்ணுங்களேன், 150 கூட இல்லை. 50 பேர் எங்கே இருப்பாங்க? அவங்க ராஜ்யத்தை கட்டுறதுக்கு போயிட்டுருக்குறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இங்கே சேர்க்கப்படலாம்? இன்னும் 100 பேர் இங்கே இதுக்குள்ளே உட்காரலாங்க. இன்னும் 150 பேர் உட்காரலாம். அதுக்கப்புறம் உட்கார இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் பெருசாக பார்ப்போம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு வாரமும் இன்னொரு ஆத்மாவை சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நான் நினைக்காதவங்க மட்டும்தான் சேர்ப்பாங்க. நான் நினைக்கிறவங்க அவங்க தான் தடைக்கல். அவங்க தான் மிகப்பெரிய தடைக்கல் சபை கட்டப்படாததுக்கு. ஸோ என்ன செஞ்சுக்கிட்டோம்? என் அறிவை கொஞ்சம் தூக்கி தூரம் வச்சுருவோம், என் அனுபவத்தை வச்சுருவோம், என்னுடைய சுயத்தை தூக்கி தூரம் வச்சுருவோம். கர்த்தாவே, நான் மீன் பிடிக்கிறவனை கூட ஒன்றும் இல்லை. சமீபத்தில் ஸ்டீன்னு சொல்லிட்டு ஒரு நாடக நடிகருடைய வீடியோவை நான் பார்த்தேன். அவருக்கு 2 முதலமைச்சர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து சின்ன திரையில் வந்து அவர் பெரிய நடிகர்னு சொல்லி அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். நான் யார் தெரியுங்களா? இந்த பூமி வேணால் என்னை இப்படி சொல்லலாம், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் செருப்பு போடுவீங்களே, அந்த செருப்பை கழட்டி விட்டால் அந்த இடத்துல இருக்கிற ஒரு நபர்னால் நான் தான். அது நான் உங்கள் எல்லாரும் செருப்போடு நான் தாழ்வான ஒரு மனுஷன். அது அவர் சொன்னார், நான் கேட்டேன். அப்படி ஒரு ஹார்ட் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னான். உண்மையாகவே அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னான். நான் உலகத்தில் எவ்வளோ பெரிய நபராக இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு கழுதையா, ஒரு செருப்பா கர்த்தருக்காக நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பெருமை இல்லை, கர்த்தர் பெருமைப்படட்டும். அதனால தான் நான் சிறுகவும், யார் சொன்னதே? யோவான் சொன்னார். நான் ஒன்றும் இல்லை, இனிமே எல்லாம் அவர் தான். அப்படி சொன்னவங்களால தான் சபை கட்டப்பட்டுச்சு. இல்லைன்னா மறந்துடாதீங்க, உங்கள் ராஜ்யம் பெருசாக இருக்கும். எந்த ராஜ்யம் கட்டப்பட போகுது? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நான் சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எனக்கு யார் தெரியுமா வேணும்? தன்னை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவங்க வேணும். தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவங்க வேணாம், அவங்க கட்ட மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி சத்தியம். நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம், உணர்வடைகிறதுங்கிறதுக்கு, சிலுவையின் உபதேசத்துக்கு முன்னாடி நாங்கள் யாராக உட்கார்ந்துருக்கிறோங்கிறதுக்கு, சுய ஞானத்தினாலே உம்முடைய சத்தியத்தை அறியாதிருக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒன்றும் இல்லைன்னு தாழ்மையோடு உட்கார்ந்து கேட்கிற மனப்பான்மை எங்களுக்கு தாங்க. எனக்கு இந்த வசனம் தெரியும், எனக்கு அந்த வசனம் தெரியும், ஏன் இதை இப்படி சொன்னாங்க, ஏன் அதை அப்படி சொன்னாங்க. இன்னும் நான் எங்கிட்ட ஆவியானவர் பேசுகிறாரே, எங்கிட்ட இருக்கிற பெருமையை எடுத்து போட சொல்கிறாரு, சுயத்தை எடுத்து போட சொல்கிறாருன்னு கேட்கிற தாழ்மை எனக்கு இல்லைன்னா சபையை நான் இடிக்கிறவனாக இருப்பேன், சபைக்கு தடைக்கல்லாக இருப்பேன், சபையை கட்டுறவனாக இருக்க மாட்டேன். ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அற்பமானவர்களும் இல்லாதவர்களும் இழிவானவர்களும் உலகத்தில் ஒன்றுமில்லாத எனப்பட்டவர்களுமாக இருக்கிற நீங்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக எங்களை விட்டு கொடுக்குறப்போ ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்களை ஆராய, எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், அது எங்களுக்கு பயன்படட்டும். உம்முடைய மகிமை எங்களை நடத்தட்டும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி உதவி செய்யுங்க. உணர்வோடு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. தேவன் தாமே எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த வழியில்
முழுமையாய் தாழ்மையோடு கீழ்ப்படிந்து நடக்கிற கிருபை எங்களுக்கு தரும்படியாய் அர்ப்பணித்து மீட்பர் பாதமணிந்து நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.